சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சூப்பர் த்ரில்ட் பிகாஸ் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டராக்டிவ் செஷனில் இதோட பேசுகிறது எனக்கு செம்ம ஹாப்பி. டு பிகின் வித் எனக்கு நிறைய லைஃப் ஸ்டைலில் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆஸ் அன் ஆக்ட்ரஸாக நம்ம வெளியே எல்லோரும் நினச்சிப்பாங்கன்னா எங்களோட வெளியில் இருக்க அந்த மாஸ்க் மட்டும்தான் வெளில தெரியும். சின்ஸ் தே வாட்சஸ் இன் சோஷியல் மீடியா அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது. பட் வி ஆல்சோ ஹாவ் லாட் ஆஃப் அந்த எமோஷனல் ப்ரெஷராக இருக்கட்டும், ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், வி ஹாவ் லாட் ஆஃப் எமோஷனல் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபிசிக்கலி நாங்கள் டேக் கேர் பண்ணாலும் மென்டலி வி ஹாவ் லாட் ஆஃப் இது ஸ்ட்ரெஸ் அண்ட் இது. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் டாக்டர்? ஸோ நீங்கள் கேட்டது ரொம்ப ஒரு சூப்பரான கொஸ்டின் தான். இப்போது ஆக்டர்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பீப்புள் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வெளியே தெரிகிற தோற்றம் வேறு, ஆனால் உள்ளது அண்டர்கோ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம இன்னும் ஹெல்த்தியாக மாற்றிக்க, இன்னும் இது ஒரு ப்ரொடக்டிவிட்டியோடு கொண்டு வரணும்னா we need to work on both the questions. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே ஒரு பிரச்சனை, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த ஆங்கிளில் போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்னோட உடம்பு சரியில்லைன்னா நம்ம போகிறோம். ஆனால் மனசு சரியில்லாமல் யாராவது டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஸோ வாட் we have to do is we need to keep ourselves mentally and physically fit. 2 கோஷன்ட் இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் மென்டல் கோஷன்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா what we can do is we can work more on yourself. அப்போ நான் ஒரு மார்னிங் டு ஈவினிங் ஒரு ரொட்டீன் பேட்டர்னில் இருக்கேன். நான் என் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறேன். நான் நிறைய விஷயங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெளி உலகத்துக்காக என்னை நான் மாற்றி பண்ணும்போது ஐ ஹேவ் டு காம்ப்ரமைஸ் சர்டன் திங்ஸ். அப்போ இதை எப்படி நான் பேலன்ஸ் அவுட் பண்ணுவேங்கிறதுக்கு நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் கொண்டு வரணும், ஒரு ஷெட்யூலைசேஷன் கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் வேக்கப்புக்கு அப்புறம் ஒரு சின்ன வாக், ஒரு நேச்சுரல் என்வரான்மெண்ட்டில் நல்ல டைம் ஸ்கிப் பண்ணாத ஒரு ஹெல்த்தி மீல் எடுத்துக்கிறது. அண்ட் உங்களுக்கே நீங்கள் ஒரு செல்ஃப் டாக் கொடுக்கறது, ஒரு நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் டாக் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேலண்டர் உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஃப்ரேம் பண்ணிட்டீங்க, ஒரு டைம் டேபிள் அப்படின்னா அதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணும்போதே உங்களால் உங்கள் மென்டல் கோஷன்ட்டை நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ இது ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான் ஹேண்டில் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இன் சைக்காலஜி வி ஹேவ் ஆக்சுவலி 3 காம்பனன்ட்ஸ். சைக்கோ தெரப்பி, என்ன மாதிரி சக மனிதர்களோட நீங்கள் பேசுகிறதே ஒரு சைக்கோ தெரப்பி. இட்ஸ் ஒன் ஆஃப் அ தெரப்பி ஃபார் யூ. ஸோ இதோட செகண்ட் ஸ்டேஜ் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி கோ மீட் அ கவுன்சிலர் ஆர் அ சைக்காலஜிஸ்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே கிவ் கவுன்சிலிங் டு அஸ். தே அனலைஸ் வாட் கண்டிஷன் வி ஆர் அண்டர் கோயிங் அண்ட் தே கிவ் கவுன்சிலிங். நமக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது சைக்காட்ரிஸ்ட்டை. அப்போ சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது, இவங்களுக்கு பைப்போலார் இருக்குது, இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஒரு சீரியஸான ஒரு மென்டல் ரிலேட்டட் நோய் இருக்குது அப்படின்னா தே கோ இன் ஃபார் மெடிக்கேஷன் அண்ட் தெரப்பி. அப்போ நம்ம என்ன அவேராக இருக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட் பிளட் செக்அப் பண்ணிக்கிறோம், எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான பாடி செக்அப் பண்ணிக்கிறோம், அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃப்ரீக்வெண்ட் டைமை நமக்காக நம்ம கொடுத்தோமா, நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண கொடுத்தோமாங்கிறத பார்த்தோம்னாவே நீங்கள் எந்த மாதிரியான ஒரு வேலையில் இருந்தீங்கனாலுமே உங்களை நீங்கள் ஈஸ் அவுட் பண்ணிக்க முடியும், பேலன்ஸ் பண்ணிக்க முடியும்.